Hi friends, welcome to our channel Super Travel Vlog. நம்ம இப்போ இருக்கிறது மயிலாடுதுறை ஜங்ஷன். நம்ம காலையில் மன்னார்குடியிலிருந்து மயிலாடுதுறைக்கு ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் மூலமாக வந்திருந்தோம். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிருந்து திருநள்ளாறு போக போகிறோங்க. ஈஸ்வரரையும் சனீஸ்வரர் பகவானையும் தரிசனம் பண்ணுறதுக்காக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் பஸ் மூலியமாக மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்டு போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஸ்ட்ரைட்டாக திருநள்ளாறுக்கு பஸ் இருந்தால் பஸ் ஏறிக்கும். இல்லைன்னா அங்கேருந்து காரைக்கால் போயிட்டு காரைக்காலில் இருந்து திருநள்ளாறு போயிட்டு நம்ம சுவாமி தரிசனம் பண்ண போகிறோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். பஸ்ஸில் போயிட்டு நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இன்றைக்கி அப்டேட், அதாவது ஜூலை 6ஆம் தேதி 2025 திருநள்ளாறு கோயிலில் என்ன அப்டேட் இருக்குது அப்படிங்கிறது வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ நோட்டிஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு ஆட்டோ இருக்குங்க. ஆட்டோ டிக்கெட் விலை அதிகமாக இருக்கும். அதனால் வந்து நம்ம பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய மக்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க டவுன் பஸ்ஸுக்காக. நம்ம மயிலாடுதுறையில் பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கான பஸ் வந்துருச்சு. டவுன் பஸ்ஸு மணல்மேடு டு காட்டுமன்னார் கோயில் டவுன் பஸ். மக்களே, டவுன் பஸ்ஸில் இப்போ நம்ம கேபின் ட்ரைவ் பண்ண போகிறோம் மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும். மக்களே, நம்ம மயிலாடுதுறை ஜங்ஷனில் இருந்து மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்டு 2 கிலோமீட்டருங்க. டிக்கெட் ஃபேர் வந்து 10 ரூபா. ஒரு 10-15 நிமிஷம் தான் ட்ராவல் ஆகுதுங்க. கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. வாங்க நம்ம அடுத்து இங்கேருந்து திருநெல்வேலி பஸ் ஏறி திருநள்ளாறு ட்ராவல் பண்ணலாம். மக்களே, நாம் இப்போ பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து புது பஸ் ஸ்டாண்ட் போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா ஒரு கடை வீதிக்குள்ளே போயிட்டுருக்கோம். செம்ம ரஷ்ஷாக இருக்குது. உள்ள மாம்பழ சீசன் நிறைய இருக்குது. மாம்பழமாக புது பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் காரைக்கால் போகக்கூடிய நாகூர்லாம் போகக்கூடிய பஸ் தான் இருக்குங்க. 2 பஸ் இருக்குது. நம்ம போகக்கூடிய பஸ் வந்து 11:30 தான் வருமாமா திருநள்ளாறு பஸ்ஸு. அதை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். மக்களே, நம்ம வந்து புது பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 11:30க்கு தான் திருநள்ளாறு ஸ்ட்ரெயிட்டாகவே கோயிலுக்கு போகிற பஸ் வருமாமா. அதை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே டைம் கீப்பர்கிட்ட கேட்டோம், வெயிட் பண்ணுங்க, இங்கே வெயிட் பண்ணுங்க, பஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். வாங்க நம்ம கூட நீங்களும் திருநள்ளாறு தரிசனத்துக்கு தயாராகுங்க. அரசு பேருந்து போக்குவரத்து கழகம் கும்பகோணம். நம்ம காரைக்கால் போய்க்கலாங்க. ஏன்னா வந்து திருநள்ளாறுக்கு நேரடியாக பஸ் வரல. இது காரைக்கால் போகிற பஸ். இதில் ஏறிட்டு நம்ம அங்கே போய்ட்டு பஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மக்களே, இந்த ராஜேஸ்வரி பஸ்ஸில் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் காரைக்கால் வரைக்கும். இந்த பஸ்ஸில் போயிட்டு நம்ம அப்படியே அங்கேருந்து திருநள்ளாறு ஏறிக்கலாம். மக்களே, நாம் மயிலாடுதுறையிலேருந்து காரைக்கால் வந்து ப்ரைவேட் பஸ்ஸில் போகிறோங்க. அந்த ப்ரைவேட் பஸ் டைமிங் வந்து எவ்வளோன்னு தெரில. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11:40 ஆகுது.
கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 38 கிலோமீட்டருங்க. மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்டில் இருந்து காரைக்கால் பஸ்ஸில் 38 கிலோமீட்டர். அங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் திருநள்ளாறு கோயில் வாங்க ட்ராவல் பண்ணலாம் நம்ம பஸ்ஸில். கொல்லுமாங்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம். பஸ்ஸு சரியான ஸ்பீடுங்க, வீடியோ கவர் பண்ண முடியல. மயிலாடுதுறையிலேருந்து காரைக்கால் டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 35 ரூபாங்க. 37 கிலோமீட்டருக்கு 35 ரூபா டிக்கெட் ஃபேரை நம்ம காரைக்கால் போயிட்டு அங்கே இருந்து திருநள்ளாறுக்கு பஸ் மூலிமா ட்ராவல் பண்ணலாம். நெடுங்காடு பஸ் ஸ்டாப் வந்திருக்கோம். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு 5 கிலோமீட்டருங்க, காரைக்கால் 8 கிலோமீட்டர். மக்களே நம்ம காரைக்கால் ரீச் பண்ணிட்டோம். மக்களே இதுதான் காரைக்கால் பஸ் ஸ்டாண்ட். தர்ப்பணானேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் திருநள்ளாறு, அங்கே தான் நம்ம போக போகிறோம். மக்களே பஸ்ஸு சரியான ஸ்பீடுங்க, தூக்கி போட்டாங்க, வந்து எப்படி திருநள்ளாறு இறக்கி விட்டாங்க. சரி, காரைக்காலில் நம்ம அடுத்து திருநள்ளாறு போக போகிறோம். இந்த பக்கத்து பஸ் ஸ்டாண்டில் போகுதாமா, வாங்க நம்ம திருநள்ளாறுக்கு ட்ராவல் பண்ணலாம். 12:49 ஆகுதுங்க. வேறெல்லாம் திருநள்ளாறு தான். இந்த பஸ் போக மாட்டிருக்கு, திருநள்ளாறு போட்டிருக்கு. வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். மக்களே இந்த பஸ்ஸில் தான் நம்ம போக போகிறோம். திருநள்ளாறு, திருவாரூர், மயிலாடுதுறை வழி திருநள்ளாறு, அம்பகரத்தூர். இன்னொரு பஸ் வருது பாருங்க, நிறைய பஸ் இருக்குது இந்த இதில். நமக்கு காரைக்கால் வந்தால் தான் திருநள்ளாறு போகிறதுக்கு அதிகமான பஸ் இருக்குங்க. மக்களே நம்ம பஸ்ஸு புறப்பட போகுது. டைம் இப்போ 12 ஆயிடுச்சு. கோயில் எவ்வளோன்னு திறந்துருக்குன்னு தெரியல, பார்ப்போம். இது பாண்டிச்சேரி மக்களே, பிஆர்டிசி பஸ்ஸு, பாண்டிச்சேரி பஸ்ஸு. இப்போ நாம் தமிழ்நாட்டிலேருந்து பாண்டிச்சேரி வந்துட்டோம். காமராஜ் பொறையார். தர்ப்பணேஸ்வரர் தேவஸ்தானம். ஹோட்டல் காரைக்கால் வசந்த பவன், பாரதியார் ரோடு, காரைக்கால். மக்களே இது ஒரு சந்தை பொருட்காட்சி மாதிரி தெரியுது, ஃபுல் அண்ட் ஃபுல். மக்களே நாம் திருநள்ளாறு பஸ் ஸ்டாப் வந்து இறங்கிட்டோம். இந்த கோயிலுக்கு போகிற வழிங்க. மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3 பஸ்ஸு மாதிரி வந்திருக்கோம் கோயிலுக்கு. மயிலாடுதுறை ஜங்ஷனில் இருந்து மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்டு ஒரு பஸ்ஸுங்க 10 ரூபா. அப்புறம் மயிலாடுதுறையில் இருந்து காரைக்கால் பஸ் ஸ்டாண்டு வந்தோம், அதுக்கு 35 ரூபா.
திரும்ப காரைக்கால் பஸ் ஸ்டாண்டில் இருந்து திருநள்ளாறு கோயிலுக்கு வந்திருக்கோம். அதுக்கு ஒரு 10 ரூபா. மொத்தம் ஒரு ஆளுக்கு வந்து மயிலாடுதுறையிலேருந்து வர்றதுக்கு 55 ரூபா டிக்கெட் ஃபேர் ஆகுது. டைம் இப்போ 1 மணி ஆயிடுச்சுங்க. கோயில் ஓப்பனில் இருக்குமா இல்லை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. வாங்க போய் பார்ப்போம். நம்ம திருநள்ளாறு ஈஸ்வரன் சனீஸ்வரர் கோயிலுக்கு வந்துட்டோம். வாங்க உள்ளே போவோம். கோயில் நட 1 மணிக்கு சாத்ததான் சொல்லியிருக்காங்க. டைம் 1 மணி ஆக போகுது. வாங்க உள்ளே போகலாம் சீக்கிரமாக. மக்களே அம்மா தான் கொஞ்சம் ஸ்லோவாக நடந்து வராங்க. நம்ம பாருங்கள் கோயில் ஓப்பனில் தான் இருக்குது. இன்றைக்கி சாமி தரிசனம் பண்ணிடலாம். மக்களே நாம் இப்போ உள்ள வந்துட்டோம். ஓம் சிவசிவா. கோயில் யானை பாருங்கள் சூப்பராக இருக்குது. பாருங்கள் நம்ம திருநள்ளாறு கோயில் யானை இருக்குது. அது பக்கத்தில் வந்தீங்கன்னா அந்த தில தீபம் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. 2 தீபம் வாங்கினீங்கன்னா 10 ரூபா, 9 தீபம் வாங்கினீங்கன்னா 50 ரூபா. வந்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரசீதை கொடுத்து நம்ம அந்த எள் தீபம் வந்து எண்ணெய் வச்சுருக்காங்க. அந்த எள் எண்ணெயில் நம்ம தொட்டுட்டு போயிட்டு அப்படியே தீபம் பற்றி வைக்கலாம். தில தீபம் ஏற்றும் இடம் பாருங்கள். கோயிலில் தீபம் ஏற்றுறதுக்கு சனீஸ் பகவானுக்கு உகந்த அந்த எள் தீபம் வந்து ஏற்றுறோம் இல்லைங்களா, அதுதான் தில தீபம். அதோட இது தான் பார்த்திங்கன்னா இங்கே ஏற்றிட்டுருக்காங்க. எல்லா மக்கள்லாம் ஏற்றிட்டுருக்காங்க. அங்கே பாருங்கள் அதில் ஒரு இதில் பெருசாக எரிஞ்சிட்ருக்கு. நம்ம அப்படியே அதில் போட்டுடலாம். ஆகுமா ஓகே மக்களே, நாம் தில தீபம் ஏற்றியாச்சு. விளக்கும் ஏற்றுறாங்க, தில தீபம் ஏற்றுறாங்க. ரெண்டுமே பண்ணிட்டோம். தரிசனம் பார்த்தோங்க, சூப்பராக இருந்துச்சு. கூட்டமே இல்லை. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் நட சாத்த டைமுங்க. இன்றைக்கி வந்து அபிஷேகம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சாம்மா. இல்லைன்னா 12:50க்கு கோயில் நட சாத்திடுவாங்களாம். மக்கள் நல்லா நோட் பண்ணிக்கங்க. 12:50க்கு கோயில் நட சாத்திடுவாங்க. இன்றைக்கி வந்து அபிஷேகம் லேட் ஆனதுனால தான் 1:15 வரைக்கும் ஓப்பனில் இருந்திருக்கு. நம்ம ஈஸ்வரர், அப்புறம் சொர்ண கணபதி, விநாயகர் எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிட்டோம். சுப்பிரமணியர் எல்லாருமே தரிசனம் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானையும் அம்பாலையும் தரிசனம் பண்ணதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா பூஜை நடந்துகிட்ருக்கு. பூஜை முடிஞ்சோடனே அவங்க 2 பேர் தரிசனம் பண்ண போகிறோம். திருநள்ளாறு கோயிலோட புகைப்படம் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். கலையை பாருங்கள் மக்களே. அப்படியே இவர் பார்த்திங்கன்னா முருகருடைய திருமணம், கணபதி முருகருடைய திருமணம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமனுடைய திருமணம், அப்புறம் பார்த்திங்கன்னா நடராஜரோட தாண்டவம் ஆடக்கூடிய இது. ஆறுகடலில் பள்ளி கொண்டு இருக்கிற விஷ்ணு பகவான், ஸ்ரீதேவி பூதேவியோடு இருக்கார். அப்புறம் பார்த்திங்கன்னா முருகருடைய 6 படை வீடுகள், அப்புறம் வந்து 9 நவகிரகங்கள் இருக்காங்க பார்த்திங்களா, அந்த தெய்வங்கள் எல்லாமே இங்கே இருக்காங்க. பார்த்திங்கன்னா நடராஜரோட தாண்டவங்கள்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது என்னதுனால இது உமா தாண்டவம், விருச்சிக ரேசிதம், அந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க. வந்தீங்கன்னா நல்லா அழகாக ரசித்து பார்க்கலாம். அர்த்த நிகுட்டம், காளிகா தாண்டவம். இப்போ பார்த்திங்கன்னா புதுச்சேரி அரசு இந்து சமய நிறுவனங்கள் துறை ஸ்ரீ பிரணாம்பிகை சமேத ஸ்ரீ தர்ப்பணானீஸ்வர சுவாமி தேவஸ்தானம், ஸ்ரீ சனி பகவான் ஸ்தலம், திருநள்ளாறு. டிக்கெட் இருக்கிற அர்ச்சனை வந்து 5 ரூபா, தில தீபம் 1 5 ரூபா, சகசிர ரக நாமம் 20 ரூபா, அபிஷேகம் 300 ரூபா. சிறப்பு வழி இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா அந்த கூட்டத்துக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மக்களே தரிசனம் சூப்பராக இருந்ததுங்க. ஈஸ்வரையும் தரிசனம் பண்ணியாச்சு, சொர்ண விநாயகரையும் தரிசனம் பண்ணியாச்சு, அம்பாள் சனீஸ்வர பகவான் எல்லாருமே தரிசனம் பண்ணிட்டோம். சூப்பராக இருந்தது. இந்த கோயிலில் ஒரே ஒரு அப்டேட் இருந்ததுங்க. என்னென்னா சனி பகவான் வந்து சனிப்பயிற்சி விழா இந்த கோயில் நடக்குதுங்க. கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலையில் 8:24க்கு சனிப்பயிற்சி விழா நடக்குது. தேவைப்படுறவங்க அதை யூஸ் பண்ணிக்கங்க. நம்ம தரிசனம் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கதவை பாருங்கள். கோயில் பிரம்மாண்டம் தாங்க, பிரம்மாண்டமான கோயில். வாங்க நம்ம தரிசனம் பண்ணியாச்சு. கோயில் நட சாத்திட்டாங்க. நம்ம ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கரெக்டாக வந்தனால தரிசனம் பண்ணிட்டு வெளியே போகிற மாதிரி சூப்பரான வாய்ப்பாக நமக்கு கிடச்சிருக்கு.
கோயிலோட மெயின் கோபுரம் வலது பக்கத்தில் வந்தீங்கன்னா ஹோட்டல் அருணாச்சலம் அப்படின்னு சொல்லி உயர்ந்த சைவ உணவு இருக்குங்க. அதை பாருங்கள், தான் கோபுரத்தில் ரைட் சைடு உள்ள வந்தோம்னா இருக்குது. ஃபுல் மீல்ஸ் பார்த்தீங்கன்னா 80 ரூபா போட்டிருக்காங்க. வாங்க அங்கே போய் சாப்பிட்டு போயிடுவோம். அருணாச்சலம் உயர்ந்த சைவ உணவகம் சாப்பாடு ரெடி, வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபனும் இருக்குங்க, காலையில் ஆர்டர் பேரில் இதுவும் இருக்குது. நம்ம ஃபுல் மீல்ஸ் வாங்கியிருக்கோம் 80 ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய் ஊறுகாய், கூட்டு, பீட்ரூட் பொரியல், சாதம், சாம்பார், பூசணிக்காய் போட்டு பெரிய சாம்பார், அப்புறம் வந்து அப்பளம் வச்சுருக்காங்க. சாப்பிட்டு அப்புறம் உங்களை மீட் பண்ணுறோம். மக்களே, 80 ரூபாய்க்கு ஒரு அருமையான சாப்பாடுங்க. 2 பொரியல், ஒரு மாங்காய் ஊறுகாய், சாம்பார், அதுவும் மாங்காய் சாம்பார், அப்புறம் பார்த்திங்கன்னா காரக்குழம்பு, ரசம், மோர், அப்பளம். சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா கோயிலுக்கு ரைட் சைடில் ஒரு சந்து மாதிரி இருக்குங்க. அது உள்ளே வந்தீங்கன்னா ஹோட்டல் அருணாச்சலம் இருக்கும். வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹோட்டல் தான் அது, சூப்பராக இருந்தது. டைமிங் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. காலையில் 6 மணிக்கு கோயில் ஓப்பன் பண்ணாங்கன்னா 12:50 உச்சிகால பூஜை அபிஷேகம் முடிஞ்சு கோயிலில் நட சாத்துவாங்க. அப்புறம் ஷார்ப்பாக 4 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்கன்னா மாலை நைட்டு 8:30 வரைக்குங்க. சனிக்கிழமை மட்டும் 4 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்கன்னா 9 மணி வரைக்கும் இருக்கும். இந்த டைம் நோட் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம், அப்புறம் வந்து ஒரு 25 நிமிஷம் இன்றைக்கி வந்து லேட்டாக தான் கோயில் நட சாத்தினாங்க. அதனால் நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர். மக்களே, மதியம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி ஆகுதுங்க. கோயில் நட சாத்தினால பெரிய அளவு கோயிலில் கூட்டம் இல்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் இப்போ ரெஸ்ட் எடுக்கிறது இருக்காங்க. இப்போ 4 மணிக்கு மேலே கோயில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மண்டபங்கள்லாம் இருக்குது, கடைகள்லாம் இருக்குது. மதியம் 2:15 ஆகுது. மக்களே பார்த்தீங்கன்னா கோயில் நட சாத்தினால பெரிய அளவு கூட்டம் இல்லை. அதில் க்ளீனிங் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது. ஷெட்டெல்லாம் பாருங்களா, வெயில் இல்லாமல் இருக்கலாம், சூப்பராக போட்டிருக்காங்க. ஸ்ரீ தர்ப்பராயணேஸ்வர சுவாமி தேவஸ்தானம், ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஸ்தலம், திருநள்ளாறு. ஓகே மக்களே, நாம் 11 மணிக்கு மயிலாடுதுறை ஜங்ஷனில் பஸ் ஏறினாங்க. இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா 1 மணிங்க, கிட்டத்தட்ட 2 மணி நேரம். 3 பஸ்ஸு மாறி 2 மணி நேரத்தில் வந்து ஈஸ்வரையும் சனீஸ்வர பகவானையும் அம்பாளையும் சிறப்பாக தரிசனம் பண்ணிட்டோம். அப்படியே லஞ்ச் இங்கேயே முடிச்சாச்சுங்க. 80 ரூபாய்க்கு ஒரு சூப்பரான சாப்பாடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. ஒரு யூஸ்ஃபுல்லான மெசேஜான வீடியோ இருந்திருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். அடுத்து ஒரு சூப்பரான விளாகில் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுப்பு ட்ராவல் விளாக்.